கேட்கல. இல்ல கேட்கல. என்ன என்ன சொன்னீங்க? கேட்கல எனக்கு. அப்துல் கலாம். 300 ரன் 300 ரன். 300 300 ஃபர்ஸ்ட் எவர் 300. ஒரு ஒரு மீம் பார்த்தேன். உத்தம புத்திரன்ல இருந்து, என்னடா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஐயோ. என்னது 3 நாமமா? நெல்சன்ல ஆல் அவுட் ஆயிருந்தானுங்க இந்தியா. அந்த ரெஃபரன்ஸ் வந்து கரெக்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தூபே சஞ்சு சாம்சனை பார்த்துட்டான். 19 ரன் சஞ்சு சாம்சனு. 4 மேட்ச் விளாண்டு அபிஷேக் சர்மா 15 ரன்னு. நம்ம ரன் அடிக்கலனா நம்மளே டீமோட தூக்கிடுவானுங்க. நம்ம நம்ம தான் இந்தியாவோட ஒரு டீசென்ட் லாஸுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 70 ரன்ஸ் தான் லாஸ் வந்து. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, நம்மளாலதான் கொஞ்சம் டீசெண்டா தூக்குச்சு அப்படிங்கிறானுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருப்பானுங்க, ஏன்னா அங்கிட்டு பிரீவிஸ் வந்து ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ், இங்கிட்டு தூபே வந்து ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ். ரெண்டு பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ் ஃபார் சிஎஸ்கே. வந்து ஒரு கொடூரமான ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆட போறானுங்க ரெண்டு பேரும். தோனி ஜடேஜாவை பார்த்த மாதிரி இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு 2014ல எப்படி தோனி ஜடேஜாவோ அதே மாதிரி இருக்க போகுது அதே ஃப்ரெண்ட்ஸ். அதே லெஃப்ட் ரைட்டு. அதே லெஃப்ட் ரைட் வேற. அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான ஒரு சீசன் காத்துட்டு இருக்கு. கமிங் பேக் டு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச். எங்க மேட்ச தோத்தோம்? எங்க மேட்ச தோத்தேன்? ஆனா அவன் இங்கிலாந்து சப்போர்ட்டர், அவன் சொல்லுங்க, ஜெயிச்சிட்டான். சொல்லுங்க. நீங்க வந்து எந்த இடத்துல உங்க தோல்வி நினைக்கிறீங்க? பிளேயிங் லெவன் தோல்வியா சூஸ் பண்ணதா? நினைச்சதுங்கன்னா இல்ல இல்ல. வாஷிங்டன் சுந்தருக்கு 4 ஓவர் கொடுக்காம விட்டீங்களே அதுவா? அதெல்லாம் எது எதுவுமே இல்லடா. சொல்லுங்க. நீ எந்த பிளேயிங் லெவன் வச்சு விளாண்டாலுமே நீ ஜெயிக்கலாம் தான். ஆனா எங்க தப்பு பண்ண, எங்க தோத்தோம்னா, வருண் சக்கரவர்த்தி பால மில்லர் சிக்ஸ் அடிச்சான், அந்த இடத்துல தோத்துட்டோம் நாங்க. ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் போட்டு 8 ரன் முடிஞ்சிருச்சு ஓவர், அந்த இடத்துல தோத்தோம் நாங்க. நோ அந்த பால் ரெண்டாவது போட்டான். ஓவர் லாஸ்ட் நோ பால் போட்ட உடனே அடுத்த பால் பவுன்சர்ல மில்லர் எப்ப சிக்ஸ் அடிச்சானோ அங்கேயே நாங்க தோத்துட்டோம். இன்னொன்னு, கமெண்ட்ரியில இங்கிலீஷ் கமெண்ட்ரி கேட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன மேட்டர்னா, பின்னாடி லெக் வந்து டீப்பா வந்துட்டு ஃபுல்லா ஃபுல்லா தரையை ஒட்டி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா அப்புறம் தான் இன்னொரு கமெண்டேட்டர் வந்து கோ கமெண்டேட்டர் அப்ப இருந்தவர் சொன்னாரு, இல்ல ஃப்ரண்ட் லெக் எக்ஸ்டென்ஷனா ஏதோ சொல்லிட்டு இன்சைட் அவுட்ல 50 அடிக்கிறப்போ அந்த சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சார்ல மில்லர், அதுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க, இல்ல இல்ல இன்சைட் அவுட்டை வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர் அடிக்கிறாரு, ஃப்ரண்ட் லெக் எக்ஸ்டெண்ட் பண்ணி செம்ம ரீச் பண்ணியிருக்கான், ஆனா வெளில போட்டுருவான் வந்து செம. அதெல்லாம் மில்லரை வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படி பாக்குறப்போ செம ஹாப்பியா இருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்தியா வந்துட்டு என்னடா டேய் 111க்குலாம் இதெல்லாம் ஒரு ஸ்கோராடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா பழைய T20 இது வருது அப்படின்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஒரு 180 வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கோர் மாதிரி தெரிஞ்சிருக்குல்ல இந்தியா மாதிரி ஒரு டீமுக்கு. ஒரு ஏய் சாம்பியன் சைடா உள்ள வந்தானுங்களா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் தான். ஃபேவர் ஃபேவரைட்ஸும் இவனுங்க தான் இந்த தடவை. இல்லைன்னு சொல்லுவேன் நீ இந்த தடவை. உனக்கு எப்படி இருந்துச்சு மேட்ச் ஆரம்பிக்கிறப்போ? இந்தியா இல்லாட்டினா யாரு அப்படின்றதான் கொஸ்டினா இருந்துச்சு. இந்தியா ஒரு வேளை சொதப்பிட்டாங்கன்னா வேற யார் ஜெயிப்பா அப்படின்றதான் எனக்கு கொஸ்டினா இருந்துச்சு இந்த வட்டம். ஆனா மாற ஒரு 180 வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கோர் மாதிரி தெரியுது வேர்ல்ட் கப்ல. அது ஓகே தான், எல்லா வேர்ல்ட் கப் அப்படிதான். ஆனா ரெண்டுமே ஒரு மாதிரி ஈக்குவலி பாசிட்டிவ்டா, புரியுதா? அப்படி இருக்கிறப்போ செம்ம மேட்சா இருந்துச்சு கைஸ். அதான் ஒரு சைடு வந்துட்டு இந்த பழைய ஓஜி ஐபிஎல் பாக்குற மாதிரி இருந்துச்சு. 180லாம் வந்த உடனே வந்துட்டு சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க டீமே. அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தானுங்க. ஒரு பெரிய ஸ்கோர் மாதிரி தெரியுது. இன்னொன்னு வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்பெல்லாம் T20 வேர்ல்ட் கப் வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், யார் யாரெல்லாம் இந்த பயங்கரமா ஐபிஎல் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா சாப்பிட்டுருக்கீங்களோ, ஒரு பெரிய ஹெவி லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லசி குடிக்கிற மாதிரி T20 வேர்ல்டு கப் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிமே வரப்போறதா அப்சல்யூட் சினிமா கைஸ். ஏன்னா எல்லா மேட்சும் சூப்பரா இருக்க போகுது. சூப்பர் எயிட்ல இருந்து ஜிம்பாபே. இவ்வளவு நேரம் நீ பண்ணதெல்லாம் அப்செட்லாம் கிடையாது. இவ்வளவு நேரம் நீ நல்லா தான் விளையாண்ட. ஏன்னா எல்லாமே அசோசியேட்ஸ், நீயே அசோசியேட் தான். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது மேட்சஸ்? சூப்பர் எயிட்ல வந்துட்டு உனக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறானுங்க guys? செம்ம செம்ம என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் vs இந்தியா. அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நானே ஒரு விராட் கோலி ஃபேனு. ஆனா அவனுக்கு எடிட் போட்டுட்டு இருந்தானுங்க, எங்க அண்ணன் மட்டும் இருந்தாரு அப்படின்னா கிழிச்சிருப்பாரு அப்படின்னு. புரிஞ்சுக்கோங்க, நான் விராட் கோலி ஃபேனு. பட் இந்த ஸ்கோரை அண்ணன் இருந்தாலும் அடிச்சிருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கரமா நான் ஆடணும். எப்படி சொல்றது, அண்ணன் ஆடி இருந்தாருன்னா இதுவே 160 ஒரு 150 அரௌண்ட் இருந்தாருன்னா அண்ணன் தான் அடிச்சிருப்பாரு.
இந்த ஸ்கோர் அண்ணன் இருந்தா கூட அடிச்சிருக்க முடியாது. பாய் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க அண்ணன் இருந்தா அடிச்சிருப்பாரா? ஏய், புரிஞ்சுக்கடா. T20 நீ வந்து ஐபிஎல் எல்லாம் வந்துட்டு உனக்கு வேற மேட்ரு பாய். T20 வேர்ல்டு கப்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு உனக்கு இந்தியா சேஸ் பண்ணதே 170 3 தடவை தான் சொல்லியிருந்தானுங்க சேஸ் பண்ணதே ஆஹ் அப்படின்ட்டு. மூணுத்துலயுமே 160 பிளஸ் அண்ணன் தான் மேன் ஆஃப் த மேட்ச் எப்படி அப்படிலாம் ஆனாரு? சொல்லி ஜாலியா போட்டுருந்தாங்க. அந்த பாகிஸ்தான் மேட்ச் எல்லாத்துக்கும் தெரியும். 160 பார் ஸ்கோர், 160 பார் ஸ்கோர் மேட்ச். அதாவது 180 அண்ணனை சேஸ் பண்ணவே முடியாது. அது அது வந்து ரொம்ப கஷ்டம். நீ வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் புல் பண்ணணும். அது அதுவும் ஒரு வந்து ஒரு கஷ்டம். பயங்கரமான சைடுரா ஆப்போனன்ட் ம் வந்துட்டு. அவனுகிட்ட பவுலிங்க்குலாம் ஆள் ம் இல்லாமலாம் இல்ல, ஆ இருக்கானுங்க அந்த மாதிரி சைடுலாம். இத்தனைக்கும் ரபாடாக்கா ஆஃப் டே. ரபாடாக்கா ஆஃப் டே. ரபாடா மட்டும் அவன் நார்மலா இருந்தானா 111 இல்ல 99 88 அந்த மாதிரி ஏதாவது நூறுக்குள்ளே அவுட் அவுட் ஆயிருப்பாங்க. ஆயிருப்போம். ஸோ ஏதோ தூபே ரொம்ப கேவலமா தோக்குறது எங்களை காப்பாத்திட்டீங்கன்னு சிஎஸ்கே சரி அட்மின் சரி வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அவனை 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 விடுங்க. வாங்க நம்மளை பத்தி பேசுவோம். இங்கிலாந்து. நான் நினைச்சேன் சரி இங்கிலாந்து ஸ்ரீலங்கா முதல் மேட்ச் ஹோம் டீம் கூட ஆடுறோம், அவனுங்க வேற ஸ்பின் சூப்பரா ஆடுவானுங்க அப்படின்னு பார்த்தா, இவன் வச்சு ஜாக்ஸ் வச்சு முடிக்கிறோம், பவர் பிளேல கொடுக்குறோம் ஜாக்ஸ் வில் ஜாக்ஸ். அவனுங்க ஓகே வில் ஜாக்ஸ் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆனானுங்க. ஜாலியா இருந்துச்சு. ஸ்கோர் பார்த்தா அந்த பழைய T20 மாதிரி தான், பெரிய ஸ்கோர் எல்லாம் போடவே இல்லை. அரௌண்ட் 140 கிட்ட தான் போட்டோமே. போர்ட்ல அவ்வளவுதான் போட்டோம், 140 160 கிட்ட தான் போட்டோம். அதை வச்சு அழகா டிஃபெண்ட் பண்ணி 95க்கு ஆல் இன்னொன்னு அவுட் எடுத்தோம் ஸ்ரீலங்காவை. ஒரு இன்னொன்னு மாதிரி சாட்டிஸ்ஃபைடான விக்டரி. நான் பேர்ஸ்டோ வந்துட்டு லைக் ஒரு குரூஷியல் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் கடைசியில இருந்துச்சு. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் வந்து இந்த தோனி டாக்டிக் தான் நான் சொல்லுவேன். வேணும்னே பவர் பிளே முடிஞ்ச உடனே என் தலைவன் 2 பேர்கிட்ட போவான். ஒன்னு ஜடேஜா, இன்னொன்னு ரெய்னா. ரெய்னா பார்ட் டைமரு அடிக்கலான்னு போவானுங்க. ஆனா தெரியாது ஜடேஜாவோட ரெய்னா நல்லா ஸ்பின் போடுவான்ட்டு. தலைவன் வந்துட்டு தூக்கிடுவான், 2 விக்கெட்டை தூக்கிடுவான். எப்படியாவது ஏதாவது ஸ்டம்பிங் இம்பிங் இறங்கி வந்தா ரெய்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி நல்லா போடுவான்டா. அப்படி வந்துட்டு ஸ்லோ பண்ணிட்டு விலகி போட்டுருவான். இறங்கி வரப்போ சூப்பரா போடுவான்டா. பார்ப்பான், ரீட் பண்ணுவான், பேட்ஸ்மேனை பார்த்துக்கிட்டே இருப்பான், லைன் பார்ப்பான். அது மாதிரி சூப்பர் பவுலருங்க, சீரியஸா சொல்றேன். தோனி வந்து அந்த அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவான். ஒரு ஒரு பார்ட் டைமரை எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் கேதார் ஜாதவோ ரெய்னாவோ மாதிரி பார்ட் டைம்ல தள்ளிட்டே இருப்பான்டா. தூபே அந்த மாதிரி வச்சு ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். அந்த அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. வில் ஜாக்ஸ் வந்து சுயான ஒரு கமாடிட்டி கைஸ். அது மட்டும் இல்லாம புடிச்சிட்டானுங்க. இங்கிலாந்து வந்துட்டு எங்களையாட ஸ்பின் அவுட் பண்ண பாக்குறீங்க, நாங்க பண்றோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரவன் பொருளே வச்சு போடணும்னு சொல்லி இந்த சைடு நிக்கிறான். இவனுங்க டீம் இங்கிலாந்து வேற. செமையா இருந்துச்சு அந்த மேட்சும். வெல், அங்க வந்து எனக்கு என்ன. விட்டு விட்டு அதாவது இந்தியாவுக்கு வந்து, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸே எப்படி இருக்கானுங்க அப்படின்னா, இந்தியன் தோத்து போனதுக்கு யாருமே சோகமா இல்ல. எல்லாம் அப்படி ஆமா. நான் பாக்குற ஸ்டோரியும் சரி, எல்லாருமே ரீல் போடுறேன் எப்படி சொல்றோம், உனக்கு ஆகணும்டா நீ ஆணவத்துல ஆடி இருக்க. ஆஹ் நீங்க யுவன் சாங்ஸ் பார்த்தா கூட அவனும் சொல்லியிருப்பான். எல்லாருமே வந்து இப்ப அது மாதிரிலாம் இந்தியா தோத்தாலே ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருவாங்க. ஐயோ என்னடா இந்தியா தோத்துருச்சு அப்படின்னு. இப்பெல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஏய் உனக்கு ஆகணும்டா, அந்த ஒரு ஸ்பைடர்மேன் டைலாக் வரும் பத்தியா, அதாவது பீப்புள் வில் லவ் வென் ஹீரோ ஃபால். அந்த மாதிரி இந்த டீம் ஜெயிச்சிட்டே இருந்ததை பார்த்து எனக்கு போர் அடிச்சு போச்சு போல. தோத்தோண்டே போட்டு எல்லாருமே அடிக்கிறானுங்க, உனக்கு ஆகணும்டா, டீம் ஃபுல்லா இப்படி வச்சிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு இதுதான்டா அப்படின்னு. இதுல வேற சம்மந்தம் இல்லாம என் சரி தலைவன் சரி. சுப்மன் கில் இருந்தா மேட்சே வேறடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஏய் ஆமாடா, ஜஸ்டிஸ் ஃபார் சுமன் கில். ஜஸ்டிஸ் தான். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா காலை உடச்சு விட்டுருவானுங்க அடுத்த ஏய் மேட்ச் வந்து. அடிச்சிருப்பான்டா. ஏன்னா அது அகமதாபாத் வேறயா, தலையை வந்து படுத்துக்கிட்டே ஆடி இருப்பான். அதனால தேர் குட் பி a chance, who knows. அதானா சரி, அதை கூட விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன பயம்னா இப்ப அதுக்கடுத்து 2 மேட்ச் இருக்கு. ஜிம்பாப்வே கூட ஒண்ணு, வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒண்ணு. ரெண்டுமே வந்துட்டு எப்படின்னா, ஒரு சைடு நீ அந்த பேலன்ஸ பாருங்க. ஒரு சைடு ஜிம்பாப்வே ஒரு மேட்ச் கூட தோக்காம வந்திருக்கானுங்களா. ஒரு ரெண்டு மேட்ச் பேருமே கூட ஒரு மேட்ச் கூட தோக்கல. அதான் சொல்றேன். ஒரு சைடு இவனுங்க ஒரு மேட்ச் கூட தோக்கல, இவனுங்க ஒரு மேட்ச் கூட தோக்கல. இந்தியா முதல் லாஸ பாத்துட்டு வரானுங்க. இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, டேய் யுஎஸ்ஏவே வந்துட்டு இந்தியாவை ஓட விட்டான், நமக்கு ஒரு சான்ஸ் இல்லாமையா போயிருந்தா சிக்கந்தர் ராஜா உள்ள வருவான், எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வாங்கடா டேய் சண்டை சண்டை செஞ்சு சாவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. சேப்பாக்ல வேற நடக்குது. சேப்பாக்ல வேற நடக்குதா. நம்ம ஆளுக்கு சும்மானாலே ஆப்பன் சப்போர்ட் பண்ணுவானுங்க. ஆமா, ஜிம்பாபே நல்லா ஆனா கிளாப் பண்ணிட்டு இருப்பானுங்க, கிளாப் உட்காந்து பண்ணிட்டு விசில் இருப்பானுங்க அடிச்சிட்டு இருப்பானுங்க. உட்காந்து. அதாவது இவனுக்கு சும்மா இப்ப ஏதோ சொல்லிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனா பயங்கரமான ஆடியன்ஸ், இவங்க நாலேஜபிள் கிரௌட் அந்த மாதிரிலாம் சொன்னவொடனே நாலேஜபிள் கிரௌடு அப்படின்னு. உண்மையிலே அப்படி பண்றானுங்க. என்னன்னா நல்லா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஆப்கானிஸ்தானுக்குலாம் செம்ம சப்போர்ட் கிடைச்சு நாங்க போன மேட்ச் அப்போ. கிவி விசஸ் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஒரு தடவை அந்த ஃபீலிங்லாம் விட்டானுங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பண்றப்பெல்லாம் செம்ம சப்போர்ட் பண்ணானுங்க. பேட்டிங் அப்போலாம் ஆப்கானிஸ்தானுக்கு சீரியஸா சொல்றேன், அவ்வளோ ஷவுட் அவுட் கொடுத்து எல்லாமே சூப்பரா பண்ணானுங்க. அது பாக்குறதுக்கே ஹோல்சமா இருந்துச்சு கைஸ். இந்த சும்மா அந்த அகமதாபாதோ மும்பையோ வாங்கேடே மாதிரியோ எம்டி ஸ்டாண்ட்ஸோ அந்த மாதிரிலாம் இல்ல. ஃபில்லான வரைக்கும் எப்படின்னா ஈக்குவல் சப்போர்ட் தான் கைஸ். ஸோ எனக்கு வந்துட்டு ஜிம்பாப்வே vs இந்தியா 26ல இருக்கு. பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகுதுன்னு. சொல்லுங்க. இந்த இந்த தோல்வி தோல்வி உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி, என்ன என்ன காரணம்?
சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஃபார்ம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2 பேரு இவ்வளவு மட்டமா ஆடுறாங்களே, அவன் 2 பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. யாருமே யுவராஜ் சிங் தெரியும்ல, 2012 T20 வேர்ல்டு கப் யார் யாரெல்லாம் ஞாபகம் இருக்கோ யுவராஜ் சிங்கை போய் பாட்டுவாங்க. 27 பால் 25 ரன் அடிச்சிருப்பான் என் தலைவன். 2014 ஃபைனல்ல என் தலைவன் வந்து 11 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருப்பான். யுவராஜ் சிங் நான் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் கல்பிரிட்டா தான் பாக்குறேன். எங்க என்ன அந்த ஆள் வந்து 2007 2011லயும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் புல் பண்ணதுனால நம்ம அந்த ஆளை விட்டுட்டோம். சரி, அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சது 2 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு 2 வேர்ல்டு கப் தோத்து கொடுத்துட்ட போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த மாதிரி ஆளை மடிச்சு சரி விட்டுட்டோம். ஏதோ காம்பன்சேட் பண்ணோம், அதனால விட்டுட்டோம். 2016 வேற உள்ள வந்திருப்பான் ஸ்குவாடுக்குள்ள. அதுலயும் ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். நல்ல வேலை அடிச்சு படுக்க உட்கார வச்சிட்டாங்க. வெளில உட்கார இந்த தோனி எல்லாம் பார்த்தாரு. இவன் திருப்பி அவன் மேல வண்டியை விட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்ப எப்படி நம்ம சினிமா பத்தி பேசினாலே கமல்ஹாசன் பத்தி பேசுன்ற மாதிரி கிரிக்கெட்னு வந்தாலே தோனி பத்தி தோனி பத்தி பேசாம இருக்க பேசணும். முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா? அதாவது சுத்தி சுத்தி எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. அதனால நீ யாரையுமே வந்து மொக்க பேரு அவன் தேவைப்பட மாட்டான். திடீர்னு அந்த இடத்துல ஏய், நான் மொக்க பிளேயர் இல்லடா, என்ன இல்ல சொல்ல வரேன்னா அந்த பிளேயர் வந்து நல்லா அவன் இல்ல நல்லா பெர்ஃபார்ம் உம் பண்ணனால அப்படிலாம் பார்த்தா யுவராஜ் சிங் நீ பாதி மேட்ச்ல உட்கார வச்சிருக்கணும். ஆனா ஏன் ஏய் அவனோட இந்த நெசசிட்டி இடத்துல உனக்கு ஒண்ணு. வந்து பிளே அதான் நீ கரெக்ட் தான். நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். உன்னால 11 இதுக்கப்புறம் 11 சேஞ்ச் பண்ண முடியாது. நீ இவங்களை வச்சுதான் மோஸ்ட்லி இவங்க தான் சேஞ்ச் பண்ணுவ. சேஞ்ச் பண்ணேன்னு பார்த்தா அக்ஷர் பதிலா வாஷிங்டன் ஆடும். ஆனா என்ன கேட்டா நீ வாஷிங்டன் சுந்தர் நல்ல பவுலர். நீ அவனுக்கு 4 ஓவர் கம்ப்ளீட்டே பண்ணல. அவன் 2 ஓவருக்கு 14 15 தான் கொடுத்திருந்தான். நீ அடுத்த 2 ஓவர் அவனை பவர் பிளேல எங்கேயா யூஸ் பண்ணிருக்கலாம். அது ஒரு மிஸ்டேக் பார்த்தேன். வேற எதுவும் பெருசா எதுவும் இல்ல. இன்னொன்னு இது எப்படி சொல்றோம்னா ஹார்ட் இந்தியா ஹிட்டர் தான். மிஸ்டேக்ன்றத விட மில்லர் புல் பண்ணிட்டான் கேம். அப்படிதான் நம்ம பாக்கணும். நம்ம எப்படி சொல்றோம் இந்த கேம் எப்படி பாக்கணும் அப்படின்னா இந்தியா தோத்துட்டானுங்கன்னு இல்ல, மில்லரை டேக் மில்லர் டவுன் பண்ண ஜெயிச்சு வச்சுட்டு கொடுத்துட்டான். இல்ல மில்லரை நீ டேக் டவுன் பண்ண வச்சு தான் சொல்றேன். மில்லருக்கு ஈஸியா வந்துட்டு தெரியும் மில்லர் வந்து அவுட் ஆஃப் டச் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் கடைசியா இந்த மாதிரிலாம் எப்போ அடிச்சான் நீ சொல்லு பாப்போம். ரொம்ப டவுன் த அதாவது ஆர்டர்ல ஜிடிக்கு அடி வந்தான். இருப்பான் அகமதாபாத்ல. டவுன் த ஆர்டர்ல வந்தான். மில்லர்லாம் பாதி பேருக்கு மில்லரே இருக்கான்ற விஷயமே தெரியல. எனக்குமே மில்லர் மேல ஒரு ஒரு ஹோப்லாம் வச்சிருப்பேன்டா ஃபர்ஸ்ட்லாம். மில்லர் இந்த மேட்ச் அடிக்கிறது கோரே ஆண்டர்சன் மேல எப்படி இவனுக்கு கோரே ஆண்டர்சன் வந்து ஸ்காட்லாந்து ஆடினான்னு நினைக்கிறேன். ஸ்காட்லாந்து தானே நம்பிபியாவா யுஎஸ்ஏ நம்பிபியா யூஎஸ்ஏ யுஎஸ்ஏ ஆடிட்டு இருந்தான். ரெப்ரசென்ட் பண்றான். ரெப்ரசென்ட் பண்ணப்போ எனக்கு கோரே ஆண்டர்சன் மேல ஒரு தனி நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு ஆளா ஜெயிச்சு கொடுக்குற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குடா என் தலைவனுக்கு. பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் என்ன நினைச்சேன்னா சரி ஏதாவது பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு அந்த மாதிரிதான் மில்லரையும் நான் பாத்துட்டு இருந்தேன். சரி ஏன்னா சின்ன வயசுல 2014 கோரே ஆண்டர்சன் ஒரு சைடு மில்லர்லாம் வாழ்வானுங்கடா. எஸ்ஆர்எச் கூட எல்லாம் மேட்ச்ல எல்லாம் எல்லாருமே அந்த ஆர்சிபி மேட்ச் பேசுவானுங்க கில்லர் மில்லர்னு போட்டது. ஆனா உண்மையிலேயே அதுக்கு தோத்துருப்பான் அந்த எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச் கிங்ஸ்லாந்து பஞ்சாபுக்கும் எஸ்ஆர்எச் நடந்த மேட்ச். அதுலதான் நான் வந்துட்டு அப்படியே ரூத்லெஸ் மில்லரை பார்த்தேன். ஏன்னா 3 பாலுக்கு 16 ரன் என்னமோ தேவை. தலைவன் வந்து 23 ரன் என்னமோ தேவை. தலைவன் வந்து 3 சிக்ஸ் அடிச்சிருப்பான். 5 பாலுக்கு 23 ரன் தேவை. 3 சிக்ஸ் அடிச்சு இது பண்ணி தோப்பான் அவன். 2 ரன் ஓடியணுமோ அந்த மாதிரி 2 ரன் தேசம் அந்த மாதிரிலாம் தோக்குறப்போ ஏய் மில்லர் அப்படிலாம் பார்த்துட்டு கில்லர் மில்லர்னு போர்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஒரு சிக்ஸுக்கும். அப்படி பார்த்த மில்லரை திரும்ப பாக்குற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. ஏன்னா 3 சிக்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அப்படியே அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்கு. பவுன்சர்ல ஒரு 6 எக்ஸ்ட்ரா கவர்ல அப்படியே ரெயின் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் பவுலரை வந்துட்டு இன்சைட் அவுட் அடிச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு நேத்து பேட்டிங் பாக்குறப்ப. பிரீவிஸ் ஸ்டப்ஸ் டேய் ஏன்னா உனக்கு பிளாட் பேட் போடல மத்தவனுங்க யாருமே. உனக்கு பிரீவிஸ் வந்து பிளாட் பேட் போட்டு தான் அவுட் ஆனா. ஆனா ஸ்ட்ரைட் பேட் போட்டு எவனுமே அவுட் ஆகல பாரு. ஏன்னா வருண் சக்கரவர்த்தியை புடிச்சிட்டானுங்க. இவனுக்கு ஸ்ட்ரைட் பேட் போட்டா பால் திரும்ப திரும்ப எதுவும் இல்ல, நேரா போடுறான் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நேரா அடிக்கும்னு சொல்லிட்டு மில்லரும் சரி இவனும் பிரீவிஸும் சரி ஸ்ட்ரைட் பேட் போடுறானுங்க தம்பி. கீழே பார்த்துட்டு அடிக்கிறானுங்க 2 பேருமே. பாலை மட்டும் தான் பாக்குறானுங்க கடைசி வரைக்கும். சரியான மேட்ச் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். நேற்று மேட்ச் வந்து நல்லா இருந்துச்சு. பட் இந்தியாவுக்கு ஒரு கஷ்ட காலம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் 2016 அப்படியே கண்ணுக்குள்ள வந்துட்டு போகுது. திரும்பவும் அதே வெஸ்ட் இண்டீஸ் தான் நம்மள வெளில அனுப்ப போறாங்க. அதான் அது ஒரு கிட்ட போய் தோத்துருந்தா கூட இப்ப ரன் ரேட் இப்ப என்னன்னா நீ 2 மேட்சுமே நல்லா ஜெயிக்கணும். அது இல்லாம இப்ப உட்காந்து நீ ஆர்சிபி ஃபேன் மாதிரி போட ஆரம்பிச்சிடுவ கால்குலேட்டர் எடுத்து. இப்ப வந்து அவன் இவன் கிட்ட தோக்கணும், இவன் அவன் கிட்ட தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 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 அதான் அடுத்த மேட்ச் ஜிம்பாப்வே கூட தோத்து கை கொடுத்து வெளில வந்துருவானுங்கன்னு தோணுது. எனக்கும் தோணுது. ஏன்னா நடக்கிறதுக்கு பயங்கர. ஏன்னா இவனுக்கு வந்துட்டு ரொம்ப காக்கியா இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போயிட்டு ஜிம்பாப்வே தானே அப்படின்ட்டு போய் ஆட போறான் அபிஷேக் சர்மா. மொத்த பால எட்ஜ் ஆகி கீப்பர் கைக்கு போகுது. எனக்கு அந்த மாதிரி ஏதோ நடக்க போகுது. சூரியகுமார் யாதவ் ஜிம்பாப்வேன்னு உடனே படுக்க போறான். நான் நீங்க ஒரு செஞ்சுரி போட்டு வெளில வரேன். 67 பாலுக்கு விராட் கோலி ஆவி உள்ள பூர போகுது. நான் தான் அடுத்த விராட் கோலின்னு சொல்லிட்டு ஒரு தாடிக்கிட்டு இருக்கான் உள்ள. இப்ப 67 பாலுக்கு 100 ரன் அடிச்சுட்டு பொறுமையா வெளியே வர போறான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்போம் எவ்வளவு ஸ்கோர் போடுவாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா?
போர்டுல ஓ அதாவது ஜிம்பாப்வே கூட 300 300 300. ஜோக்ஸ் அப்பார்ட், சொல்லுங்க. ஒரு ரீசனபிள் ஸ்கோர் சொல்லுங்க. எவ்வளவு போடணும், ஏய் எவ்வளவு போட்டா ஹெல்த்தியான ஸ்கோர்? ஏய் 190 பிளஸ் நீ மினிமம் போட்டோம்டா. 190 கிட்ட போட்டோம்னா உனக்கு ஓரளவுக்கு நீ அட்லீஸ்ட் நீ நல்லா போலிங் போட்டு ஒரு 130 140ல சொல்லட்டுனா ஒரு 50 ரன் நல்ல ரன் ரேட் ஆகும். உனக்கு ஓரளவுக்கு பிளஸ்ல போக சான்ஸ் இருக்கு. நீ பார்த்தனா உனக்கு அப்படி எப்படி நீ அப்படிதான் மோஸ்ட்லி பிளான் போட்டு போகணும். டாஸ் ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா உனக்கு பார்த்துட்ட சேஸ் எல்லாம் ப்ரெஷரா வரானுங்க. டப்புன்னு பவர் பிளேலே பேட் உனக்கு வந்து எப்படி சொல்றது, ஆஹ் அடிக்கிறதுன்னு பார்த்தா யாருமே இல்ல டீம்ல. இப்ப பார்த்தா இஷான் கிஷன் ஆடுறான், தூபே ஆடுறான், அவ்வளவுதான். அவ்வளவு லிட்டரலி அப்படிதான் இருக்கு. மத்த எல்லாருமே அங்கங்க கான்ட்ரிபியூட் பண்றானே தவிர தூபேவோட யாரையும் இப்ப நம்பவே மொரட் முடியல. இன்னிங்ஸ் இது பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு என்னன்னா பாக்குறதுக்கு டக்குன்னு பாக்குறதுக்கு எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம் மாதிரி இருக்கானுங்க. எவனுக்குமே அந்த ஒரு கான்பிடென்ட்டே இல்ல. மிடில்ல யாரும் மீட் பண்ண மாட்டான். இப்ப அபிஷேக் சர்மா சிக்ஸ் அடிச்சு கூட எப்படி அடிச்சிருப்பானா, இறங்கி வந்து அடிச்சிருப்பான், அதுல பட்டு போயிருக்கும். அப்படிதான் போயிருக்கும் தவிர அவன் நின்ன இடத்துல இருந்தே ஆடுவான் பாத்தீங்களா. இந்த நின்ன இடத்துல இருந்து மிட் விக்கெட்ல சொல்லிட்டுவான். அந்த மாதிரிலாம் அவனுக்கு படல. அது ஃப்ரெண்ட்ஸ், அதான் எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு தூபேவோட அந்த ஒரு ஹார்ட் கோர் இன்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஒன் பிட்ச்ல லாங் ஆனுக்கு லாங் ஆஃப் அடிப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு ஷாட்ஸை வந்து நேற்று கண் கூட பாத்துக்கிட்டே ஃபேவரட் இருந்தேன். ஷாட், அவரோட ஃபேவரட் ஷாட் இது. அது வந்து எப்படின்னா அவரால் மட்டும் அப்படி அடிக்க முடியும். இப்ப யாராவது அடிச்சாங்கன்னா எய்தர் 6 ஆர் அவுட், இதுதான் நடக்கும். ஆனா அவர் தான் ஒன்னு 6 போகும், இல்ல ஒன் பிச் வரும், அவுட்டே ஆக மாட்டாரு. தேவைப்படுறது எப்படின்னா 2 பால் 12 ரன் இருக்கும், ஏசிடி சார் 2 அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் அடிப்பாரு, சிங்கிள் தான் போகும். ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ், அதான்டா வச்சா புடிச்சு அதான் கரிச்சா மொட்டடா. நேத்து ஒரு நல்ல நல்ல கிரிக்கெட். ஆனா எனக்கு பிடிச்ச இங்கிலாந்து டீம் ஜெயிச்சுட்டாங்க. அதே மாதிரி அவனுக்கு பிடிச்ச இந்தியன் டீம் தோத்துட்டாங்க. மில்லரோட ரொம்ப நாள் கழிச்சு பழைய மில்லர் பார்த்த இன்னிங்ஸ்னால எல்லாருமே ஹாப்பி. அதாவது இந்தியன் சப்போர்ட்டர்ஸுமே ஜாலியா தான் இருந்தானுங்க. பரவாடா மில்லருக்கு எடிட் போட்டு சுத்திட்டு இருந்தானுங்க. சரி ஓகே, அடுத்த இந்தியா மேட்ச் இல்ல இங்கிலாந்து மேட்சுக்கோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் We are shining off. Bye 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 bye. Bye, guys.